ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மீரா கூறியதை கேட்ட ஆதி அவளை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று மீராவின் கூந்தலை தனது கைகளால் பிடித்து கொண்டு அவளை ஒரே இழுப்பாக தூக்கினான். மீரா வலியில் அலறினாள். சிவம் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் துடித்தபடி, ஆதி இங்க பாரு, என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. ஆதி, தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு என்று சிவம் கதறிக்கொண்டிருக்க, ஆதி மீராவின் முகத்தை தனக்கு மிக அருகில் இழுத்து அவள் கண்களை ஊடுருவி பார்த்தான். அவனது மூச்சுக்காற்று அவள் முகத்தில் அனலாக தெரித்தது. ஆதி ஆவேசமாக, உண்மையை சொல்றி, நீ உங்க அப்பனும் சேர்ந்து தானே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சித்தார்த் அனுப்பிதான் நீ இங்க வந்திருக்க. மரியாதையா சொல்லிடு, அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கீங்க என்று ஆதி ஆவேசமாக கேட்டுக்கொண்டிருக்க, மீரா கண்ணீரோடு, அது என்ன பேசுறீங்க? நான் உங்க மீரா. நான் இப்படி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னை நம்புங்க ஆதி, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த சித்தார்த் யாரு எனக்கு எதுவுமே தெரியாது. என் அப்பா கூட என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொன்னது கிடையாது. அவர் செத்துட்டதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவர் இங்க உயிரோட இருக்கிற விஷயமே இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல ஆதி. நான் உங்க மீரா, உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். என்னை நம்புங்க ஆதி என்று மீரா கண்ணீருடன் கதறிக்கொண்டிருக்க, ஆதி அவள் தலைமுடியை இன்னும் இறுக்கமாக பிடித்தபடி, என்ன சொன்ன? நம்பவா? உன்னை எப்படி நான் நம்புவேன்? உன் அப்பா என் வீட்டுக்குள்ள புகுந்து என் சாம்ராஜ்யத்தையும் அழிக்க பார்த்தான். ஆனா நீ என் மனசுக்குள்ள புகுந்து என்னை ஏமாத்திருக்கீல. உன்னை எப்படி நான் நம்புவேன்? உன் அப்பா எனக்கு பண்ணது துரோகம். ஆனா நீ எனக்கு பண்ணது பச்சை துரோகண்டி. உன்னை என் தேவதைன்னு நினைச்சேன். நீ ஒரு சாத்தாண்டி. உன்னை உயிரோட விடமாட்டேன் என்று ஆதி அவளை ஆவேசமாக தரையில் தள்ளினான். அவனது கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிந்தது. ஆனால் அடுத்த நொடியே அது ஆத்திரமாக மாறியது. ஆதி விஸ்வாவை பார்த்து, டே விஸ்வா, பாத்தியாடா, நம்ம கூடவே இருந்து என்ன அம்மா ஆக்ட் பண்ணி நடிச்சிட்டு என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு. டே ஆதி, உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா மீராவை நான் தாண்டா கூட்டிட்டு வந்தேன். டே விஸ்வா, பைத்தியக்காரா, என்ன உனக்கு புரியலையாடா? டேய், உன்னை ஏமாத்திருக்காடா. அவ ஏதோ பண்ணியிருக்கா மச்சான். அவ ஏதோ பிளான் பண்ணி ஓ மூலமா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. தோ அங்க உட்காந்துருக்கான இவளோட அப்பன். அவனை மாதிரியே ஏதோ பண்ணி இவ்வளவு உள்ள வந்துட்டா என்று ஆதி ஒரு சைக்கோவை போல புலம்பிக் கொண்டிருந்தான். விஸ்வா கூறுவதை அவன் கேட்பதாக இல்லை. ஆதியின் கண்களில் தெரிந்த அந்த பழைய காதல் செத்துப்போய் அங்கே ஒரு கொடூரமான வேட்டைக்காரனின் வெறி மட்டுமே மிஞ்சியிருந்தது. மீண்டும் அவன் மீராவை நோக்கி கத்தினான். ஏ சொல்றி, உங்க அப்பன் கூட சேர்ந்து இன்னும் என்னென்ன பிளான் வச்சிருக்க? அந்த சித்தார்த்தா அவனை அனுப்பி வச்சிருக்கான். என் பலவீன காதல்னு அவன் தான் சொல்லி கொடுத்தானா? உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன், வாயை திறக்க போறியா இல்லையா? அதே நான் நம்புங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் உங்களை காதலிச்சதெல்லாம் உண்மை என்று மீரா பேசிக்கொண்டிருக்க, ஆதிக்கு இப்போது எதை கேட்டாலும் ஆத்திரம்தான் வந்தது. அவன் ஆவேசமாக மீராவின் மென்மையான கன்னத்தில் பலார் என ஓங்கி அறைந்தான். அந்த அறையின் நிசப்சத்தை கிழித்து கொண்டு அந்த சத்தம் எதிரொலித்தது. மீரா நிலை குலைந்து சுருண்டு கீழே விழுந்தாள். அவளது உதட்டின் ஓரத்தில் ரத்தம் கசிய தொடங்கியது. அவளது அந்த தவிப்பு ஆதியின் இதயத்தில் ஒரு வினாடி வலியை ஏற்படுத்தியது. ஆதி அவள் அருகே சென்று மண்டியிட்டவாறு உணர்ச்சி வசப்பட்டு,
எதுக்குடி இப்படி பண்ண? ஏ மீரா, நீ ஒரு கத்தியால என் நெஞ்ச குத்தி கிழிச்சிருந்தா கூட எனக்கு இப்படி வலிச்சிருக்காது. ஆனா என் கூடயே இருந்து என் பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை லவ் பண்ற மாதிரி என்னை ஏமாத்தி என்னை வச்சு செஞ்சுட்டேல. எனக்கு எல்லாமே நீதான் நினைச்சேன்டி. எனக்கு நீ மட்டும் போதும்னு நாய்க்குட்டி மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்தனே. உனக்காக என் விஸ்வா கிட்ட கூட நான் உண்மையா இல்லடி. எல்லாம் உனக்காக தாண்டி நான் பண்ணேன். என்னை லவ் பண்றேன்னு சொன்னது பொய் தானே? என்னோட ஒவ்வொரு அசைவையும் ரசிச்சு பார்த்தியே, அதெல்லாம் நாடகம் தானே? என் நெஞ்சில சாஞ்சிட்டு எனக்காக உயிரே விடுவேன்னு சொன்னேடி, அதெல்லாம் அந்த சித்தார்த்த எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டா? ஆ, என்னை பைத்தியமாக்கிட்டீல. என்று ஆதி வெறி பிடித்தவன் போல பேசிக்கொண்டிருக்க, சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த சிவம் தன் மகள் படும் பாட்டைக் கண்டு துடிதுடித்து போனார். சிவம் கதறிக்கொண்டு, ஆதி தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுரு. அவ இதெல்லாம் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டா. என் பொண்ணை நானே அடிச்சது இல்லடா. என் கண்ணு முன்னாடி அவளை அடிச்சு டார்ச்சர் பண்றேல. உன் கோவத்தை என் மேல காட்டு. ஆனா என் பொண்ணை விட்டுரு. அவ பாவண்டா, அவளுக்கு எதுவும் தெரியாது என்று சிவம் கூற, ஆதி சிவத்தின் அருகில் சென்று அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்தான். இங்க பாரு, உன்னை விட உன் பொண்ணுதான் நரக வேதனை அனுபவிக்க போறா என்று கூறிவிட்டு திடீரென மீராவின் கையை முரட்டுத்தனமாக பிடித்து அவளை தரதரவென்று இழுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான். ஆதி, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? அப்பா, ஆதி ப்ளீஸ், அப்பாவை மட்டும் விட்டுருங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. மறுபடியும் என்கிட்ட இருந்து அப்பாவை பிரிச்சிடாதீங்க ஆதி. ஆதி ப்ளீஸ் ஆதி, அவங்க கிட்ட சொல்லுங்க, அப்பாவை அடிக்க வேணான்னு சொல்லுங்க ஆதி என்று மீரா கதறிக்கொண்டிருக்க, ஆதி எதையும் கண்டு கொள்ளாமல் அவள் கையை பிடித்து தரதரவென அந்த அறையிலிருந்து வெளியே அழைத்துச் சென்றான். ஆதி மீராவை இழுத்துக்கொண்டு மாடிப்படிக்கட்டுகளில் இறங்கிய போது அந்த சத்தம் கேட்டு ரம்யாவும் லக்ஷ்மியும் ஹாலுக்கு ஓடி வந்தனர். அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை உறைய வைத்தது. ரம்யா அவள் கண்களை அவளே நம்பவில்லை. எப்போதும் மீராவை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும் ஆதியா அவளை இப்படி ஒரு மிருகத்தைப் போல இழுத்துச் செல்கிறான் என்று ஆச்சரியத்துடன் ரம்யா பார்த்து கொண்டிருந்தாள். ஆண்டி, என்ன இது? ஆதி சார் மீராவை இப்படி இழுத்துட்டு போறாரு? ஐயோ ரம்யா, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன நடக்குதுங்க? ஆதி சார இவ்வளோ கொடூரமா நான் பார்த்ததே இல்லை. மீரா என்ன பண்ணா? எதுக்காக அவள் இப்படி இழுத்துட்டு போறாரு என்று லக்ஷ்மியும் பதறிக்கொண்டிருக்க, ரம்யா அமைதியாக மீராவின் நிலையை எண்ணி வருந்தினாள். ஆதியின் கண்கள் அங்கே யாரையும் கண்டு கொள்ளவில்லை. அவனது கண்கள் நேராக தனது ரகசிய அறையை நோக்கியே இருந்தன. மீராவை அந்த அறைக்குள் தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான் ஆதி. அந்த ரகசிய அறையின் கதவு வேகமாக அடைக்கப்பட்டு தாழ்பால் போடப்பட்ட சத்தம் அந்த மேன்ஷன் முழுவதையும் அதிர செய்தது. ஆதி மீராவை ஆவேசமாக தள்ளிவிட அந்த அறையின் நடுவில் சுருண்டு விழுந்தாள் மீரா. அந்த அறையின் ஒரு பக்க சுவரில் மீராவின் பிரம்மாண்டமான ஒரு பெரிய புகைப்படம் இருந்தது. ஆதி அதை விரித்து பார்த்தான். நேற்று வரை அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அவன் கண்களில் காதல் தெரிந்தது. ஆனால் இன்று அவன் கண்களில் ஒரு வெறி. அந்த புகைப்படத்தை பார்த்தபடி வெறித்தனமாக சிரித்துக்கொண்டே, என்ன பொண்ணுடி நீ? இந்த கண்ணு, இந்த சிரிப்பு, இதுல தாண்டி நான் விழுந்துட்டேன். இதை வச்சுதானே நான் மயக்குனேன். இதெல்லாம் நம்பிதாண்டி என் சாம்ராஜ்யத்தையே ஒரு காலில் வச்சேன். ஆனா நீ ஒரு வருஷம் இப்பதான் எனக்கு புரியுது என்று கூறியவன் திடீரென்று அந்த புகைப்படத்தை ஆவேசமாக கிழித்து தூக்கி எறிந்தான்.
தரையில் விழுந்து கிடந்த மீராவை நோக்கி ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்தான். அவளின் கையை பற்றி தூக்கி அவளை தன் பக்கம் இழுத்தான். இதுக்கப்புறமா என்னை ஏமாத்த முடியாது. ஒரு எதையோ சொல்லிரு. அந்த சித்தார்த் எதுக்காக உன்னை இங்க அமிச்சான்? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அந்த சித்தார்த் அடுத்து என்ன பண்ண போறான்? எல்லாத்தையும் சொல்லு. வேற என்னடி சொல்லி கொடுத்தான்? நான் தூங்கும்போது என் கழுத்து இருக்க சொன்னானா? வேற என்னடி சொன்னா சொல்லி தொலை என்று ஆதி ஆக்ரோஷமாக கேட்க, மீரா தேம்பி தேம்பி அழுதபடி அவன் சட்டை காலரை பிடித்துக்கொண்டு, ஆதி சத்தியமா அப்படி இல்லை, என்னை நம்புங்க, நான் யாரும் இங்க வரல, இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது ஆதி, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல என்று அவள் கூற, ஆதியின் பொறுமை காற்றில் பறந்தது. அவனது கை பலாரென மீராவின் கன்னத்தில் இறங்கியது. மீரா நிலை தடுமாறி அங்கிருந்த மேஜையில் மோதி கீழே விழுந்தாள். ஆதி அவள் தலைமுடியை பிடித்து தூக்கி, இன்னும் நடிக்கிறியா? உன் அப்பா என்ன பண்ணான்னு தெரியுமாடி? நல்லவன் மாதிரி என் கூடவே இருந்து என்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் அந்த சித்தார்த் கிட்ட சொல்லியிருக்கான். அவனை அடைச்சு வச்சதுக்கு அப்புறமும் என்னை சுத்தி தப்பு தப்பா நடந்துச்சு. அதெல்லாம் பண்ணது நீதானே? உன்னால தாண்டி நீ அசோக் ஜெயில இருக்கான். அந்த நாய் பெத்த பொண்ணு நீயும் அப்படித்தானே இருப்ப? என்ன அம்மா அழகா நடிச்சு ஏமாத்திருக்க? இல்லடி, நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் உன்னை ஒவ்வொரு தடவை தொடும்போதும் இதோ இங்க இங்கன்னு உன்னை கிஸ் பண்ணும்போதும் உள்ளுக்குள்ள சிரிச்சியா? இந்த முட்டாளாதி நம்ம வலையில விழுந்துட்டான்னு சிரிச்சியாடி என்று ஆதி கூற, மீரா அவன் சட்டையை பற்றி கொண்டு, இல்ல ஆதி, அந்த மொத்தமும் காதலும் உண்மை. நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உங்க காதலை தவிர நான் எதுக்குமே ஆசைப்படல. நீங்க சொல்றதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல ஆதி. தயவு செஞ்சுன்னு நம்புங்க ஆதி என்று மீரா பேச, ஆதி அவளை ஆவேசமாக சுவரோடு சேர்த்து அழுத்தினான். அவனது கைகள் அவள் கழுத்தை லேசாக அழுத்தின. என்ன சொன்ன? உயிருக்கு உயிரா லவ் பண்ணையா? நீ பண்ணதுக்கு பேர் லவ்வே கிடையாதுடி, அதுவும் ஒரு கொலை தான். நீ காட்டினதுக்கு பேர் அன்பே கிடையாது, அது வெறும் வேஷண்டி. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த ரூம் நம்ம காதலோட அடையாளம்னு. ஆனா இப்ப சொல்றேன், இது நம்ம காதலோட அடையாளம் இல்லை. இனிமே இது உன்னோட ஜெயிலு. நீயும் அப்பனும் சாகுற வரைக்கும் இந்த ஆதியோட நரகத்தை அனுபவிக்கணும். நான் நினைச்சா இப்போ கூட உன்னை எங்கேயே சாவடிச்சு புதைச்சிட முடியும். ஆனா நான் உன்னை உண்மையா லவ் பண்ணி தொலைச்சிட்டேன்டி. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் மீரா, நீ என்ன பண்ணாலும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும்னு. இப்போவும் சொல்ற, நீ என் கூட மட்டும்தான் இருக்கணும். உன்னை காதலிச்சாலும் நான் தான் காதலிப்பேன். உன்னை சித்திரவதை பண்ணாலும் நான் தான் பண்ணுவேன். இனிமே நீ வர்ற மூச்சு காத்து கூட என் அனுமதி இல்லாம வெளியே போகாது என்று கூறியவன் அவள் முகத்தை நெருங்கி அவள் கண்களை வெறித்து பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு துளி கூட காதல் இல்லை. நீ யாருன்னு எனக்கு காட்டிட்டேல, இனிமே இந்த ஆதி யாருன்னு உனக்கு காட்டுறேன். உன்னோட ஒவ்வொரு துடிப்பும் இனி என் அதிகாரத்துல தான் இருக்கணும் என்று கூறிவிட்டு அவளை தரையில் தள்ளிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியேற நடந்தான். சில அடிகள் எடுத்து வைத்த அவன் சட்டென்று நின்று மீராவை திரும்பி பார்த்தான். இப்ப சொல்றேன், உன் முகத்துல இனிமே சிரிப்புக்கு இடமே கிடையாது. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினேல, அதுக்குத்தான் உனக்கு தண்டனை. ஆமா, உனக்கு இருட்ட பார்த்து பயந்தானே, இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நீ இந்த இருட்டு ரூம்குள்ளதான் இருக்கணும் என்று கூறியவன் மீராவை அந்த அறைக்குள் வைத்து போட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். ஒரு அசுரனின் காதலை இழந்த மீரா இப்போது அவனது வெறுப்பின் உச்சக்கட்டத்தில் சிக்கிக்கொண்டாள்.
இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.